ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போலீசாரின் கைது நடவடிக்கையில் பலர் காயமடைந்தனர். இது குறித்து செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்றவங்க எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? இதுல பெண்கள் யாராவது இருக்காங்களா? அதாவது நம்ம பார்க்கும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய வாட்டிப்படி அரசு மருத்துவமனையில் இருக்கிறோம். இந்த பகுதியில் இப்போ தற்பொழுது கடந்த ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் இந்த ஒரு 34 பேர், அதாவது அலங்காநல்லூர் போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 34 இளைஞர்கள் இங்கு வந்து அவர்கள் முதற்கட்ட ஒரு சிகிச்சை, அதாவது அவர்களுக்கான முதற்கட்ட சிகிச்சை கொடுக்கப்பட்டு பின்னர் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தற்பொழுது நீதிபதியின் இல்லத்திற்கு, அதாவது வாடிப்பட்டியில் உள்ள இருக்கக்கூடிய நீதிபதியின் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து இந்த கைது செய்யப்பட்டுள்ள அவர் சகோதரர் நம்மோடு இருக்கிறார், வினோத் இருக்கா, அவரை கேட்கலாம். சொல்லுங்க, என்ன நடந்தது சொல்லுங்க. இன்னைக்கு தற்சமயம் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனை நடந்தது சொல்லுங்க. என் தம்பி பார்த்தீங்கன்னா நேற்று அலங்காநல்லூர் போராட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம், மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். நேற்று போலீஸ் அடக்குமுறை தடியடி நடத்தி அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கை தூக்கவே முடியல. எனக்கு நேற்று அடி தான், ஆனால் நாங்கள் அடிச்சதோட ஓடிட்டோம். அந்த அடி வாங்கினதுனால எங்களால் ஓடிட்டோம். அவனால் ஓட முடியல. அடிச்சு அவன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் காயம், கை தூக்க முடியும். இத்தனைக்கு கல்லூரி மாணவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் லைஃப் ஸ்பாயில் எஃப்ஐஆர் போட்டாங்க. என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு கேட்டோன்னா சம்மந்தமே இல்லாது. அந்த போராட்டத்துக்கு போன அந்த செக்ஷன் எதுவுமே போடாமல் வேற மாதிரி போட்டிருக்காங்க. அவன் கொலை பண்ண வந்தான், கள்ளக்குண்டி எரிஞ்சான், போலீஸ் அடிச்சான், அந்த மாதிரி செக்ஷன் நிறையா போட்டிருக்காங்களாம். இப்போ அவன் வாழ்க்கையே போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இதாகிருச்சு. எப்படின்னா அவன் அழுகுறான். நம்ம தமிழனுக்காக போராடி நாயை காட்டி மோசமாக நடத்துகிறாங்கன்றதை காட்டி மக்களும் ரொம்ப இதாக இருக்குது. தீபன், நீங்கள் இந்த போராட்ட காலத்தில் இருந்தீங்க, எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு காலம் நடந்த சம்பவத்தை சொல்லுங்கள். நாங்கள் நேற்றுலேருந்து கூட இருந்துக்கிட்டே இருக்கோம் சார். நீங்கள் எங்களை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நாங்கள் எந்த ஒரு வன்முறையில் ஏறலை. பத்திரிகையாளராக நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் எந்த ஒரு வன்முறையிலையும் முடியல. இது அப்பட்டமாக தெரியுது, எல்லாருமே எங்களை ஏமாத்துறாங்க. நேற்று முக்கியமான அரசியல் கட்சி பிரமுகர்களோ பிரமுகர்கள் இருக்க வரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. போனதுக்கப்புறம் இருமுறை தடியடி நடத்தியிருக்காங்க. நேற்று என் கண்ணு முன்னாடி 3 பேத்துக்கு மண்டை உடஞ்சிருக்கு, ஒரு பையனுக்கு கால் உடஞ்சிருக்கு. அதையும் மீறி நாங்கள் நைட்டு ஃபுல்லாக, இரவு ஃபுல்லாக எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருமே அமைதியாக பொறுமை தான் காத்தோம். அதாவது அமைதியாக போராட்டம் நடத்திய போது கூட தற்பொழுது காயமுற்றவர்களுக்கு, அதாவது கைது செய்யப்பட்ட போது காயமுற்றவர்களுக்கு தற்பொழுது முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்பொழுது அவர்கள் நீதிபதி இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளது. எனவே அதன் பின்னர் அவர்கள் ரிமாண்ட் செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது.